ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி இதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை நான் காட்டியிருக்கேன். இது பேக் பார்ட்டு. ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக தச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு 2 தையல் போட்டு ஷோல்டரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு தையல் போடுறப்ப டேக்கா போட்டுக்கோங்க, 2வது தையல் போடுறப்ப தேவையில்லை. இப்போது நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஆம்கோல் ஹைட் இருக்கு இல்லையா, அதை மார்க் பண்ண போகிறோம் பேக் பார்ட்டில். நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். இருக்கா, மேலே ஆம்கோல் 2 ஆம்கோலையும் ஒன்று போல் வச்சுட்டு கீழே எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நல்லா ஒன்று போல் ஷோல்டர்லேருந்து எடுத்து வச்சுட்டு ஆம்கோல் கீழே எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் அதே மாதிரி நம்ம ஆப்போசிட்லேயும் மார்க் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் மார்க் பண்ணிட்டு தான் நம்ம கீழே மடித்து தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு, 2 பக்கமும் ஒன்று போல் எடுத்து இப்போ கீழே நம்ம வந்து மடித்து தைச்சிடலாம். கரெக்டாக அந்த அளவுக்கே நம்ம மடித்து தைக்கணும். கீழே வந்து கரைப்பகுதி வந்து நல்லா இருக்குன்றனால நான் ஒரே மடிப்பில் தைச்சிட்றேன். அப்படி உங்களுக்கு கரைப்பகுதியே இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கீழே பிடிச்சாச்சு. இப்போ ஷோல்டரை வந்து சென்டர் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து டாட் பிடிக்க போகிறோம். ஓகேவா, ஷோல்டரை பேக் பீஸில் பேக் ஷோல்டரை வந்து சென்டர் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு ஹைட்டில் 3 இன்ச்சு ஹைட்டுக்கு 1/2 இன்ச்சு வித்தில் 3 இன்ச்சு ஹைட்டுக்கு ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். டாட் வந்து பிடிக்கிறப்போ எப்போவுமே டேக்கா போட்டுக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுலையும் ஃபினிஷ் பண்ணுற இடத்துலையும். இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம வந்து 2 டாட் வந்து பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், பேக்கில் நம்மளோட வேலை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டையும் முடிச்சாச்சு, பேக்கும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே வந்து ஸ்லீவ் வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம மடித்து தைச்சிடலாம். கரைப்பகுதியாக இருந்தால் அப்படியே வச்சு தைச்சிருங்க. கரைப்பகுதி இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி 3/4 இன்ச்சுக்கு நம்ம மடித்தும் தைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். நீங்கள் இப்படி மடித்து தைக்கிறப்போ கொஞ்சம் நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மடிங்க. இல்லைன்னா மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கனால விலகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்லீவ்லேயும் வேலையை முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்லீவ் வந்து சென்டர்லேருந்து அட்டாச் பண்ணி பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு தையல் வந்து சென்டர்லேருந்தே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அப் அண்ட் டவுன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 2 பக்கமும் ஈவனாக இருக்கும்.
ஃப்ரண்ட் பீஸ் அந்த வளைவில் நம்ம ஒரு கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது கரெக்டாக வந்து உக்காந்துரணும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் தைங்க. நீங்கள் வந்து நான் எப்படி வந்து லைனிங் ப்ளவுஸோட மெயின் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறது, அப்புறம் ஃப்ரண்ட் பீஸ்லாம் எப்படி வந்து போடுறது, வைக்கிறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு டவுட்டே வராது. அப்படியே டவுட் வந்தாலும் கமெண்டில் கேளுங்க. இப்போது நம்ம பேக் பார்ட்லேயும் பாதி ஸ்லீவையும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். நார்மல் ப்ளவுஸ்க்கும் லைனிங் ப்ளவுஸ்க்கும் என்னென்னா, நம்ம ஒரே கிளாத்தில் ஸ்ட்ரைட்டாக தைச்சிருவோம் இந்த மாதிரி. ஆனால் லைனிங் ப்ளவுஸில் அப்படி கிடையாது. நம்ம ஒரு பீஸை இன்னொரு பீஸோட ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். அதுதான் இதில் வேலையே. மற்றபடி ஒன்றும் கிடையாது. லைனிங் ப்ளவுஸ்னால் ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. என்ன வழுவழுப்பு துணினா நம்ம கொஞ்சம் பார்த்து அட்டாச் பண்ணணும், அவ்வளோதான். பீஸு நவுலாமல் நம்ம டாட் பிடிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அது பழக பழக வந்துடும். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. சேம் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்லீவ் வந்து நமக்கு ஈவனாக தெரியும், கரெக்டாக இருக்கா இல்லை அப் அண்ட் டவுன் வருதா அப்படின்னு ஒரு ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது ஸ்லீவ் நம்ம எப்படின்னு பார்த்துட்டு அப் அண்ட் டவுன் வந்து அதுக்கு ஈவனாக விட்டுட்டு நம்ம தச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க. இப்போது நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம 2 பக்கமும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக்கில் வந்து நம்ம உடம்பு வந்து பிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு அதோட பேக் பார்ட்டும் நம்ம தச்சு வச்சுருக்கோம்ல, இதோட பேக் பார்ட்டையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த லாஸ்ட்டு தையல் இருக்கா, அந்த தையல்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் இப்போ நம்ம கொக்கி பீஸ் எடுத்திருக்கோம். ஸோ கொக்கி பீஸை தான் நம்ம வந்து எடுக்கணும். பாருங்கள் நான் எப்படி வைக்கேன்னு. கொக்கி பீஸ் எடுத்து அதையும் நம்ம வந்து அந்த மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கிங்கையும் தான் நம்ம வந்து சேர்க்கணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் உடம்பு கரெக்டாக இருக்கா இல்லையா, மறுபடியும் ஒரு தையல் போடணுமா இல்லையான்னு இருக்காது, கரெக்டாக வரும். இப்படியே பண்ணுங்கள். இப்போ ஆம்கோல் கிட்ட நிப்பாட்டிட்டு ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவும் அதே மாதிரி தான், கையை எடுத்து இப்படி வச்சு பாருங்கள். பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இது பண்ணுங்கள். ஆம்கோலை தாண்டி வந்துட்டு ஸ்லீவை மார்க் பண்ணாதீங்க, ஏன்னா ஆம்கோல் கிட்ட அந்த வளைவு விழுந்துடும். அதுக்காண்டி தான். முடிக்கிறப்பவும் ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் உடம்புல வந்து டேக்கா போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தைக்க போகிறோம். இந்த பக்கம் ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்லீவ் ஃபஸ்ட்டு வச்சுட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்லீவ் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு
ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது கொக்கி மாட்டுவோம் இல்லையா, அந்த வி பட்டி பீஸு, அந்த வி பட்டி பீஸையும் இந்த வி பட்டி பீஸையும் வச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பேக் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கிங்கையும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் மார்க் பண்ணதையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுறணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தச்சாச்சு. இப்போ நான் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ உள்ளே வந்து கண்டினியூவாக நம்ம வந்து 2 தையல் போடணும். போட்டுக்கலாம். அளந்து காட்டுறேன் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள், இப்படி பண்ணுறப்ப நமக்கு ப்ளவுஸ் வந்து கீழே உடம்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ உள்ளே வந்து கண்டினியூவாக நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு கம்மியாகவே நம்ம வந்து போட்ட தையலுக்கு பக்கத்தில் கண்டினியூவாக 2 தையல் போட்டுக்கலாம். அதுதான் போட்டாச்சு. இப்போ சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் தையல் போட்டுக்கணும். இப்போது நம்ம கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து நான் ஆல்ரெடி எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். வீடியோவாகவே போட்டிருக்கேன். கண்டினியூஸாக வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதில் காட்டியிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள், புரியும். இல்லை இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி பார்த்துட்டு நீங்களும் வைங்க. எல் ஷேப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு 2ஆக மடக்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு வச்சுக்கலாம். ஏன் நான் இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸும் சாதா ப்ளவுஸையும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் தனியாக, பேக் பார்ட் ஃபினிஷிங் தனியாக அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் நம்ம வந்து பேக் பீஸில் வந்து டிசைன் பண்ணுறப்போ நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து காட்டுவேன் டிசைன் பண்ணுறப்போ. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து புரியாது இல்லையா, அதனால் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இப்படி வீடியோ எடுத்து வச்சிட்டோன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், நான் சொல்லிடுவேன். அதனால தான் உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக பொறுமையாக சாதா ப்ளவுஸும் லைனிங் ப்ளவுஸையும் இப்படி பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கும் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. சாதா ப்ளவுஸ் வந்து கிளியராக ஒன்று, லைனிங் ப்ளவுஸ் ஒன்று, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நெக்கு டிசைன் போடுறதுனால கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு நாங்கள் நெக்கு எப்படி தைக்கணும்னு கேட்போம். இப்படி ரெண்டையும் ஈவனாக வச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ப்ளவுஸில் நான் எப்படி வைக்கேன்னு பாருங்கள். இப்போ நம்ம கொக்கி பீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் விட்டுட்டு அந்த வளைவு எப்படி வருதோ அதே மாதிரி வச்சு இதை திருப்பிடுங்க.
ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே கேப் விட்டு தைங்க. அந்த வளைவுக்கெல்லாம் எப்படி வளைக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் வளைச்சிக்கோங்க. அந்த ஷோல்டர் கிட்டலாம் நம்ம ஸ்லீவுக்கு எந்த பக்கம் அந்த ஷோல்டர் பிசுரை வந்து வச்சுருக்கோமோ அதே சைடு தான் நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறப்பவும் வைக்கணும். இப்போது நம்ம முடிச்சாச்சு. முடிக்கிறப்போ ஒரு சின்ன டேக்கா போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெளியில் எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அந்த வளைவில் 3 நாச் வந்து போட்டுக்கோங்க. பேக்கில் வந்து ஒரு 6 நாச் கிட்ட போட்டுக்கோங்க. நிறையா நீங்கள் வாட்டுக்கு போட வேணாம். வளைவு கிட்ட கண்டிப்பாக நாச் போடுங்க. அப்போ தான் திருப்புறப்போ அழகாக வந்து உட்காரும். பார்த்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடாமல் தைங்க. ஏன்னா நான்லாம் நிறைய ப்ளவுஸை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கட் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் வேணால் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறேன். அதாவது லைனிங்க்கும் மெயினுக்கும் நடுவில் அந்த ஜாயின் பண்ண இடத்துலையே நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்படி போடுறப்ப இன்னும் நமக்கு எம்மிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். எம்மிங்கும் பண்ணிக்கலாம். எம்மிங் பண்ணுறதா இருந்தால் இதோட விட்டுருங்க இந்த தையல் போட்டுட்டு. எம்மிங் பண்ணாதவங்க இதை மடக்கி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த பிசுறு இருக்குல்ல, இப்போ அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை மடக்கி அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் எப்படி மடக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. நான் மடக்கிற மாதிரியே மடக்கி அப்படியே வந்து ஒரு டேக்கா போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதிலே தைச்சிட்டு வாங்க. இதை வச்சுட்டு வந்துட்டாவே முடிஞ்சிச்சு. ப்ளவுஸில் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் கிளியராக வீடியோவாகவே கூட எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவேன். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.